என்கிட்ட கேட்பாங்க, நீங்க எப்படி மேடம் சின்ன வயசுல படிச்சதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க? அது ஒரு பயிற்சி. நினைவில் கொள்வது ஒரு பயிற்சி. இத 20 செகண்ட் 10 செகண்ட் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எதுவும் நினைவில் நிற்காது. நினைவாற்றல் போயிடும். வாசிக்கின்ற பொழுது நினைவாற்றல் நிற்கும். பார்த்தால் நினைவாற்றல் போயிடும். அதனால் தான் ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். கற்பனையே இல்லாம இருக்கிறோம். கற்பனை வர வேண்டும் என்றால் வாசிப்பு பழக்கத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த படத்தை பார்த்தாலும் ஆர்ப்பாட்டமான ஆபாசமான படங்களை பார்க்காதீர்கள். கதைகள் பொருந்திய மிக ஆழமான விஷயங்களை சொல்லக்கூடிய திரைப்படங்களை பார்த்து பழகுங்கள். பழக்கம் தானேங்க நமக்கு. ஏங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். துப்பாக்கியால சுடுறாருங்க ஒருத்தர். படம் பார்க்க போனதுலேருந்து கடைசி வரைக்குமா சுட்டுட்டு இருப்பாரு. எனக்கு என்னமோ தேட்டருக்கு வெளியில் வந்துட்டு எல்லாரையும் சுடுவாருன்ற மாதிரி வன்முறை காட்சிகள். வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்கின்ற பொழுது நமக்கு எப்படிங்க சிந்தனை ஓடும்? சர்ன்னு கோவம் வருதுல்ல நமக்கு. வாசித்தால் தனியும். இப்படிப்பட்ட காட்சிகளை பார்த்தால் மனம் கெடும். குழந்தைகளுக்கு எங்கள் அம்மாலாம் முதல்ல டிவி வச்சுருக்கோம். ஏன் என் வயசில் இருக்கிற எல்லாருக்கும் தான் தெரியும். டிவிக்கு ஒரு டோர் போட்டு வச்சுருப்போம் தெரியுமா? அந்த டோருக்கு ஒரு சாவி போட்டு எங்கள் அம்மா மடியில் வச்சுருக்கோம். அந்த சாவியை இன்னைக்கு குழந்தைங்கிட்ட சொன்னால் சிரிக்குதுங்க எல்லாம். அப்படியே வச்சுருப்பாங்க. டிஜிட்டல் லாக்லாம் இல்லை தம்பி. அப்படி மூடி வச்சுட்டாங்கன்னா திறக்கவே முடியாது. க்ரௌன் கருணா சூப்பர் எங்கள் வீட்டு டிவி பேர். அதுக்கப்புறமா தான் வந்துச்சு ஓனிடா. அதுக்கு முன் சாலிடர். க்ரௌன் கருணா சூப்பருங்கிறது சாலிடர் டிவி. அது கரெக்ட். ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா சார், இந்த இந்த யூத் இருக்குல்ல, நம்மளை விட உயர்ந்தது சார். அதுங்களை நான் பாராட்டுறேன். ஏன் தெரியுமா? நான் வழிகேடு ஆகாமல் ஒழுக்கமாக வளர்ந்ததோ, நீங்கள் வழிகேடு ஆகாமல் ஒழுக்கமாக வளர்ந்ததோ பெரிய மேட்டரே கிடையாது. நம்ம வயசில் நமக்கு என்ன சார் கிடைச்சது? நமக்கு இருக்கிற ஆகப்பெரிய பேரழகிய சோபனா ரவி மேடம் தான். இல்லை சார், பேரழகா இருப்பாங்க அவங்க. வணக்கம் அப்படியே ஒருவர் அப்படி போத்திக்கிட்டு உட்காந்துருந்தாலே அவங்கள பார்க்கறதுக்கே நாங்கள் செய்திகளை கேட்போம். அப்புறமா ஃபாத்திமா பாபுலாம் அடுத்தது. அதெல்லாம் ஜெனரேஷன் எக்ஸுக்கு கடைசியா. நான் எங்களுக்கெல்லாம் வந்து சோபனா மேடம் தான். அது அப்படி இருப்பாங்க கம்பீரமா. அடுத்தது அந்த புதன்கிழமை அன்னைக்கு வரும் ஒரு சித்திரஹார். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒளிமொழி. சனிக்கிழமை அன்னைக்கு பாடாவதியான ஒரு படம். அது ஹிந்தி படமும் இல்லைன்னா வேறு மொழி படம் போடுவாங்க. அதை கூட பொறிச்சு பார்த்துட்டு உட்காந்துருப்போம் மேடம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரே ஒரு தமிழ் படம். அப்படி இருக்குமே எங்களுக்கு. திங்கக்கிழமை கூட முறைச்சு பார்த்துட்டு இருப்போம். வியாழக்கிழமை தாய் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வாழ்வும் உட்காந்து பேப்பர் படிக்கிறதில்ல. அவங்க கடிதம் படிப்பாங்கங்க. அதை உட்காந்து கேட்டுட்டு இருப்போம். இந்த சாகுபடி எப்படி செய்ய வேண்டும், அந்த சாகுபடி எப்படி செய்ய, அதை பார்த்துட்டு இருப்போம். நமக்கு ஒண்ணுமே இல்லாம, வாழ்க்கையில எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாம, வெறும் பாக்கெட் நாவல்களையும் இந்த தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய 4-5 நிகழ்ச்சிகளையும் மட்டுமே கொடுத்த இந்த சமூகம் என்ன ஒரு PhD-யான ஒரு பேராசிரியராக உயர்த்தி இருப்பது பெரிய விஷயம் இல்லை. எது பெரிய விஷயம் தெரியுமா? தொட்டாலே 1008 விஷயங்கள் அவர்கள் வழிகெடுவதற்கு வந்தாலும் இதை போட்டுட்டு என் பிள்ளை ஜெயிக்குது இல்ல, என் பிள்ளை என்னை விட உயர்ந்தது இல்ல. வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுதும் கூட மறுத்து என் பிள்ளை வாழ்கிறானே. இங்க வந்து உட்கார்ந்து இருக்கானே பர்வீன் சுல்தானா மேடம் பேசுறாங்க கேட்கலான்ட்டு. பெரிய விஷயம் இல்ல. நம்மை விட உயர்ந்தவர்கள் நம் பிள்ளைகள். வல்லமை என்பது எது தெரியுமா? வலிமை என்பது எது தெரியுமா? வலிமை வேறு, வல்லமை வேறு. ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிறோம். உதாரணத்துக்கு கல்வி வேறு, அறிவு வேறு. மகிழ்ச்சி வேறு, ஆனந்தம் வேறு. கல்வி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது. படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, வெளியிலிருந்து உட்செல்வது. அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. எப்போ தெரியுமா கல்விக்கு பெருமதி?
நீங்க படிச்ச கல்வி அறிவா வெளிப்பட்டு உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் பயன்பட்டுத்தா அது படிச்சதுக்கு அர்த்தம். சும்மா படிச்சு வச்சுக்கிறது இல்ல. பொண்ணு என்னங்க படிச்சிருக்கு? பிகாம். பையன் எம்பிஏ. ஒன்னும் தெரியாது. இன்விடேஷன்ல இருக்கும் சோ அண்ட் சோ என்கின்ற பிகாமுக்கும் சோ அண்ட் சோ என்கின்ற எம்பிஏவுக்கும் கல்யாணம். படித்த படிப்பு பயன் பெற வேண்டும். இப்போ கல்வி வேறு, அறிவு வேறா? மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, ஆனந்தம் என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. ஒருவர் ஆனந்தமாக இருக்கிறார் என்றார், அவர் உள்ளிருந்து ஆனந்தமாக இருக்கிறார் என்ற அர்த்தம். மகிழ்ச்சி என்பது தேடி அலைவது, இருக்கின்ற இடத்திலிருந்தே முழுமை பெறுவது ஆனந்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு சாத்தியம். இதே போல்தான் வலிமை வேறு, வல்லமை வேறு. மரம் இருக்குல்ல, அது வலிமையானது. புல் இருக்குல்ல, அது வல்லமையானது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், புயல் அடித்தால் மரம் சாயும், புல் சாயும் எழுந்து நிற்கும். ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நாணலது காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. அந்த வல்லமை தேடித்தான் இன்றைக்கு என் பேச்சு அமைகிறது. பேச்சை கவனமாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பேசக்கூடிய எல்லா பொருட்களும் உங்களுக்கு பயன்பாடு இல்லாததாக இருக்கலாம். ஆனால் ஒரு புத்தகத்தை வாசிப்பது போல 400 பக்க புத்தகம் இருக்கும். 382வது பக்கத்துல 4வது பத்தியில 3வது வரி நமக்காக இருக்கும். அந்த 382 பக்கத்தையும் நாம படிச்சுதான் ஆகணும். அப்போதான் அந்த பகுதியை நாம் அடைய முடியும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பேசுகின்ற எல்லா பொருட்களும் உங்களுக்கு தேவை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த சில நிமிடங்களில் ஏதோ ஒரு சொல் மின்னல் வெட்டுவது போல் உங்களுக்காக வந்து விடலாம். வெறும் சொல் இருக்குல்ல, நிறைய பேரை பார்க்கிறேன். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல நிறைய பேரை நான் பார்க்கிறேன். இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் ஒரு பிரிவிலேஜ் எதிர்பார்க்கறீங்க. நான் சின்ன பிள்ளை தானே. என்ன வயசு உனக்கு? எனக்கு 17 வயசு தான் ஆகுது. 17 வயசு சின்ன பிள்ளையா? ரொம்ப அநியாயமா கோவம் வர விஷயம் என்ன தெரியுமா கலையரசன் சார்? நீங்க என்னென்னத்துக்கோ கோவப்பட்டீங்களே. நாங்க எல்லாம் 90 கிட்ஸ். ஓ, 90ல பிறந்தவங்கன்னு சொல்லு. அது என்ன கிட்ஸ்? 90ல பிறந்தது எப்படி கிட்ஸ்ன்னு நான் கேட்கிறேன். ஆயிடுச்சு இல்ல உனக்கு? 36 வயசு ஆயிடுச்சு இல்ல? 36 வயசு ஆன நீ கிட்ஸா? இன்னொன்னு ஒன்று தெரியுதுங்க. இப்போ சொன்னா கோச்சிக்கோங்க. ஜென்சி, ஜெனரேஷன் ஜி. என்ன அதுக்கு என்னங்கிற? இப்போ நானும் தான் ஜெனரேஷன் எக்ஸ். இந்த 90ல பிறந்ததுங்கெல்லாம் ஜெனரேஷன் ஒய். நீ பிறந்த 2000ல, அதனால ஜெனரேஷன் செட்டு. ஒன்னும் யோசிக்காத. 2010ல் ஒன்று பிறந்துருச்சு, ஜெனரேஷன் ஆல்பா. 2025 ஜனவரியில பிறந்துருச்சு, ஜெனரேஷன் பீட்டா. ஒண்ணுக்கு ஒண்ணு சாப்பிட்டுட்டு போகுது சார். ஒருத்தங்களை மட்டும் ஏன் போட்டு நசுக்குறீங்க? ஒருத்தங்களை மட்டும் ஏன் கொண்டாடுறீங்கன்னு நான் கேட்கிறேன். இந்த கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு இல்லையா? இங்க பாருங்க, எங்க அம்மாவுக்கு வயசு 80. 1000 பிறை கண்ட பெண். நான் ஜெனரேஷன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். போய் தேடுங்க ஜெனரேஷன் எக்ஸ்னா எப்போல்லாம் பிறந்ததுங்க எல்லாம் ஜெனரேஷன் எக்ஸ்ன்னு. நான் என் வயசை சொல்ல மாட்டேன். எங்க அம்மா இந்த வயசுல எனக்கு சொல்லுது, போதும் இவ்வளவு தூரம் பிளவுஸ் போட்டது, இப்போ ஃபுல்லா பிளவுஸ் போடு. நான் கேட்கிறேன். எங்க அம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஏனென்றால் எனக்கு மூத்த தலைமுறை ஒருபோதும் எனக்கு தவறாக வழி காட்டாது என்பதனை நான் நம்புகிறேன். இந்த வல்லமையை நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு கொடுத்து இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு போறேன். நம்ம எல்லாருமே லீவ் லெட்டர் எழுதணுமா? எழுதணுமா? சின்ன வயசுல எழுதணுமா? எழுதணுமா? ஆமான்னு சொன்னா தானே எங்க பேச்சு. நான் ஆரம்பிக்கிறேன், நீங்க முடிச்சிருவீங்க பாருங்க. as
I am suffering from fever. I request you to give me 2 days leave. சொல்வீங்களா? ஒருத்தி எழுதுனா எனக்கு, as I am suffering from my sister's marriage, you please leave the school for 2 days. என்னையா சரி, நான் இப்படியே நிறுத்துங்க. சிஓவை கேட்குறேன், அவங்க தான் பதில் சொல்லணும். மேடம், கீழே சைன் பண்ணுவோம்ல, லீவ் லெட்டர் எழுதிட்டு நாம ஸ்கூலில் படிக்கும்போது யுவர்ஸ் என்னன்னு மேடம் எழுதுவோம்? வெரி குட். யுவர்ஸ் obediently. இன்னைக்கு என்னப்பா எழுதுற தம்பி? யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. ஃபெய்த்ஃபுல்லி. நான் மொழி ஆசிரியர், நான் போய் கேட்டேன், என்னத்துக்கு இதுங்க எழுத மாட்டேங்குதுங்க ஒபீடியன்ட்லின்னு கேட்டால் ஈ முன்னால் வரணுமா ஐ முன்னால் வரணுமான்னு அதுங்களுக்கு சந்தேகம். ஃபெய்த்ஃபுல்லியில் எவ்வளோ எல் வேணாலும் போட்டுக்கலாம், எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறோமோ அவ்வளோ எள்ளு. என்ன அநியாயங்க, போயிடுச்சே ஒபீடியன்ட்லிங்கிற சொல் போயிடுச்சே நம்மளை விட்டு. ஒரு ஜெனரேஷன் டீச்சர் கிட்ட ஒபீடியண்டா இருக்காங்களா? பெற்றோர்களிடத்தில் குழந்தைகள் ஒபீடியண்டா இருக்காங்களா? ஒபீடியண்டா இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் நாளை அரசு ஆளக்கூடிய தலைமைத்துவம் பெறுகின்ற பிள்ளைகளாக வருகிறார்கள் என்பதனை புரிந்து கொள்வது வல்லமை. எங்க அடங்கணுமோ அங்க அடங்கணும், எங்க அடங்க கூடாதோ அங்கதான் அடங்கக்கூடாது. நான் கிளாஸ்ல பின்னால் உட்காந்து பேசுவேன், ஆகாத டீச்சர் தான் கூப்பிட்டு சொன்னாங்க, சுல்தானா கெமிஸ்ட்ரி டீச்சர், பேசாத. யாரை பார்த்து பேசாத? பேசுறதுக்கே பிறந்தவன், என்ன பார்த்து பேச? எங்க பேசணுமா அங்க பேசு, எங்க பேசக்கூடாது அங்க பேசக்கூடாது. உட்காரு. நாங்க வாங்கி வச்சுக்கிட்டேனே வெத மாதிரி, அங்க பேசுறத நிறுத்தின, இதோ இங்க பேசிட்டு இருக்கிற. கேள், பைபிள் சொல்லுகிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். கீழ்ப்படிதலோடு கேட்கிறோமா? எங்கே கீழ்ப்படிய வேண்டுமோ குழந்தைகள் கிட்ட அங்க கீழ்ப்படிய சொல்லித்தர வேண்டும். கீழ்ப்படிதல் என்பது ஆக உன்னதமான சொல், அது அடிமைத்தனம் அல்ல. இந்த வளர்ந்த அப்புறமா இவங்களெல்லாம் கீழ்ப்படிய சொல்றோம்ல, என்னெல்லாம் கீழ்ப்படிய சொல்றீங்களா? அது யார் சொல்வது என்பதில் இருக்கிறது. இப்ப நான் சொல்றேன், எல்லாருக்கும் நிமிர்ந்து உட்காருங்க. உண்மையா சொல்றேன், நிமிர்ந்து உட்காருங்க. நிமிர்ந்து உட்கார்ந்தவங்க வாழ்க்கையில எல்லாம் ஒரு அற்புதம் நடந்திருக்குங்க. இருந்த இடத்துல இருந்தே 2 இன்ச் உயர்ந்து இருக்கிறீங்க. யார் சொல்லணுமோ அவங்க சொன்னா கேட்டுக்கிட்டு போறது. ஆனால் சில விஷயங்கள் இருக்கு, அதற்கு அடிபணிய கூடாது. பணிவு என்பது ராஜகுணத்தின் முதல் தகுதி. எங்க அம்மா எனக்கு சுருதி பெட்டி ஒன்று வச்சிருந்தாங்க. நாங்க 5 பேர், ஒரு சுருதி பெட்டி, அது இன்விசிபிள். சரி க ம ப த நீ சா. எங்க வீட்டில் எங்க 5 பேரும் அப்பா உட்பட இவ்வளோதான் குரல் இருக்கணும். அம்மா பசிக்குது, இவ்வளவுதான் சொல்ல முடியும். இன்னைக்கெல்லாம் 7 கட்டையில் கூப்பிடுதுமா. எங்க என் சாக்ஸ்? ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, அறிவில்ல உனக்கு? ஓடுறீங்க பின்னால, எப்படி உருப்படும்? நான்லாம் அந்த மாதிரி 7 கட்டை 8 கட்டையில் பேசியிருந்தேன்னா இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். நான் பணிவுடன் தானே வளர்த்தார்கள். தவறான வார்த்தைகள் பேசும்போது அப்படி அப்படி அடிக்குமே எங்க அம்மா, அப்படி அடிக்குமே. தப்பான வார்த்தைகள் சொல்ல முடியாத வீட்டிலே பணிவும் பள்ளிக்கூடத்திலே பணிவும் கற்றுக்கொண்டதற்கு பிறகு நிமிர்வும் தானே வாழ்க்கையின் வல்லமைக்கான ரகசியம். கற்றுக்கொண்டு நிமிருங்கள். கற்கின்ற வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும், அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். நான் தெரியாமத்தான் கேட்கிறேன், தெரிஞ்சு கேட்கிறான்னு அர்த்தம். நான் ஒன்று சொல்வேன், நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே, தப்பா நினைச்சுக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போறான்னு அர்த்தம்.
வார்த்தைகளை புரிந்து கொள்கிறோமா? ஒன்றும் இல்லை, வெறும் சொற்களால் பலன் இல்லை. சொல்லில் உயர்ந்த சொல் செயல். அதுக்கு உங்களுக்கு விளங்குற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். நம்மில் பல பேருக்கு சொல் போதுமானதாக இருக்கிற, முக்கியமா இந்த பொம்பளைங்க ஜென்மம் இருக்குதே, சொல் போதுமானதா இருக்கு. அதில் தான் சிக்கி சீரழிஞ்சு போயிட்டோம். நீ ரொம்ப அழகா இருக்க, நீ ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா, நான் என்ன சொன்னாலும் நீ நம்புற, என் மேல அன்பா இருக்கிற, என் கஷ்டம் என் நஷ்டம் எல்லாத்துலேயும் துணை நிற்கிற, உனக்குன்னு நான் எதுவுமே செஞ்சதில்லை. நான் முக்கியமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் சார், பல நாட்களாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த புருஷமான்கள் இருக்கிறீங்களா, கோச்சிக்காதீங்க. மனப்பாடமாக பேசுகிறீங்க உங்கள் ஒய்ஃப் கிட்ட. 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் 35 வருஷமா திருந்தவே மாட்டியா? நீனா டீச்சரா, நானா கொஸ்டின் பேப்பரா, இல்லை ஆன்சர் ஷீட்டா? குரானிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, உன் மனைவி உன் விலா எலும்பில் இருந்து உருவப்பட்டவள். விலா எலும்பு வளைவாகத்தான் இருக்கும், அதை நேராக்க முயற்சி செய்யாதே, உடைந்து போவாய். எவ்வளவு ஞானமான வார்த்தை அது. என் இயல்பில் இருந்தால்தான் குடும்பம் குடும்பமாக இருக்கும். பாதிக்கப்பட்டவர்கள் ஆர்ப்பரித்து கை தட்டுகிறார்கள், பயந்து போய். கூட வீட்டில் ஆள் வரல, ஆள் வந்ததெல்லாம் கம்முன்னு இருக்குது. வீட்டில் போய் இடிச்சு காட்டும், அவங்க சொன்னாங்கல்ல அப்படின்ட்டு. பாருங்க, வெறும் சொற்களால் பலன் இல்லை. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது எனக்கு வந்து சேர்ந்த ஒரு சிறிய நிகழ்ச்சியை சொல்லு. நீங்க நினைக்காதீங்க, என்னை உங்கள் எத்தனை பேருக்கும் எத்தனை நாட்களாக தெரியும்? தம்பி எத்தனை வருஷமா தெரியும்? கண்ணு 3 மாசமா 4 மாசமா? அப்புறம் உங்களுக்கு 5-6 வருஷமா தெரியும். 5-6 வருஷமா தெரியும். 5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஒரு விஷயம் சொல்லவா? தம்பிக்கு சொல்றேன், 3 மாசமா என்ன மொபைலில் தெரியும்னு சொல்கிறான்ல தம்பி, நான் 29 வருஷம் 9 மாதம் உன் மொபைலில் வந்து உன் கவனத்தை ஈர்ப்பதற்காக உழைத்திருக்கிறேன். 29 இயர்ஸ். 5 வருஷம் சொல்கிறீங்களே, 25 வருஷத்துக்கு முன்னால் நான் உழைச்சிருக்கேன். கால்கள் வீங்க வீங்க. நீங்கள் எல்லாம் நான் இருக்கும் இடத்தில் வந்து என் பேச்சை கேட்பதில்லை, நீங்கள் இருக்கும் இடத்திற்கு நான் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு பெண்ணாக புலம் பெயர்ந்து போய் பேசுவது என்பது எவ்வளவு பெரிய சவால் என்பது பெண்ணாக இருந்து பயணம் செய்தால் புரிந்து போகும். ஊரை வச்சிருக்கிறீங்க ராமநாதபுரம், இருக்கிறதுலயே கடைசி. நான் கிளம்பி வரணும் அங்கிருந்து. வரேனா இல்லையா? உங்களுக்காக வரேனா இல்லையா? அதனால்தான் உங்கள் வரைக்கும் வந்து சேருகிறேன். உழைக்க தயாராக இருக்கிறார்களா? எல்லாம் அப்படி சீக்கிரமா கிடைச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளவு சீக்கிரமா கிடைக்குமா? வாழ்க்கையில் உழைப்பு, தொடர்ந்த உழைப்பு. நான் ஒன்னு சொல்றேன், நீங்க வீட்டில் எழுதிப்பாங்க, அது பகையாளியோ உறவாளியோ. உழைப்பு இல்லாமல் ஒருவன் சாதனை படைக்க முடியாது, ஒருவன் வரலாற்றிலே இடம் பெற முடியாது. முதல்ல இதுல நீங்க முடிவாக இருங்க. உங்களுக்கு பகையாளியாகவே இருக்கட்டும், தொடர்ந்த உழைப்பு இல்லாமல் அவன் சாதனையாளராக வர முடியாது. ஒரு இரவு ஒரு பகலில் வந்து நிற்க முடியாது.